மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடே கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. தென்மேற்கு பருவமழை நாளுக்கு நாள் தீவிரம் அடைகிறது. ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம், மறுபக்கம் கனமழையினுடைய தீவிரம் 2யுமே நம்ம சமாளித்து தான் ஆக வேண்டும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல. ஏனால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை ஒரு தொடர் கனமழை வாய்ப்புகள் தமிழகத்துல காத்திருக்கிறது. இடியுடன் கூடிய கனமழையும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஆபத்தில் தமிழகம் என்று எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த அளவுக்கு மழை பொழிவு இடைவிடாமல் நமக்கு பதிவாகும். இரவு நேரங்களாகட்டும், விடிய விடிய கனமழை கூட நமக்கு எதிர்பார்க்கலாம். அதே போல மாலை நேர மழை பொழிவுகள், இரவு நேர மழை பொழிவுகள்னு சொல்லி மழையானது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு இருக்கிறதுனால நிறைய பகுதிகள் தொடர்ந்து உஷார் நிலையில் இருப்பது மிக நல்லது. எந்தெந்த மாவட்டத்தில் கடும் கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக விரிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தெற்கு உள் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. தெற்கு உள் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. மொத்தம் 3 சுழற்சி நம்ம பார்க்க போறோம். இது கேட்கும் போதே எதனால மழை வருகிறது அப்படிங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இலங்கை பகுதிகள், ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதி, மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி பொறுத்தவரை நிலவி கொண்டிருக்கு. அப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு தென்மேற்கு பகுதிகளில், அதே மாதிரி மத்திய மேற்கு வங்கக்கடல் 2 இடங்கள் பாருங்க. இலங்கையின் தென்மேற்கு பகுதி, மற்றொன்று மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி ஆந்திர கடலோர பகுதிகளிலும் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வட தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவுகிறது. ஆகவே வட தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அப்போ அடுத்தடுத்த சுழற்சிகள், அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக உங்களுக்கு வானிலை அறிவிப்புலையும் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தடுத்த 3-4 சுழற்சிகள் அடுத்தடுத்து உருவாகும். நிறைய இடங்கள்ல மழைக்கான தீவிரம் நிச்சயமாக ஏற்படக்கூடும். இடைவிடாத ஒரு மழை பொழிவு உறுதியாக நமக்கு பதிவாகக்கூடும். ஆகவே வட தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். காலை மற்றும் பகலில் வெயிலும், மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பா பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரும்பாலான தமிழகத்தின் அநேக இடங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி மாலை நேரங்களில் மழை வராட்டியும் பரவாயில்ல, இரவு நேரங்களில் கண்டிப்பாக இந்த பகுதிகளுக்கு மழை தொடங்கிடும். குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மாலை நேரங்கள் மழை வராவிட்டாலும் இரவு நேரத்தில் நல்ல ஒரு அருமையான மழை பொழிவுகள் தீவிரமடையும். அதே போல உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் மழை பதிவாகியிருக்கு. நம்ம சும்மா ஒன்றும் வெறும் மாவட்டத்தின் பேரை படிச்சுட்டு போறது மட்டும் இல்லைங்க, எல்லா மாவட்டங்களிலும் மழை வந்திருக்கு. இப்ப சொல்லதானே போறோம். வானிலை அறிக்கை முடியும் போது கேளுங்க, எந்தெந்த ஊர்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னு எல்லா நாளும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். வெறும் சும்மா மாவட்டத்தின் பேரை மட்டும் படிச்சுட்டு போறதுக்கு ஒன்றும் நம்ம வானிலை அறிக்கை சொல்லலை. நிறைய இடங்கள்ல மழை வந்திருக்கு. தாழ்வான பகுதிகளில் வெள்ள தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு. ஆகவே கடலோர பகுதியில் எல்லா இடத்துலையும் மழை சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் இப்ப நம்ம மாவட்டத்தின் பேரை படிச்சோம் அப்படின்னா எல்லா பகுதியிலும் மழை வராம கிடையாது, எல்லா இடத்துலையும் மழை வந்திருக்கு. அதே மாதிரி வேலூர்ல இருந்து சேலம் வரைக்கும் மழை வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா வானிலை அறிக்கை முடியும் போது எத்தனை சென்டிமீட்டரு, எந்த ஊர்ல எந்த பகுதியில மழை வந்திருக்குன்னு சொல்றோம், அதை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அதனால இன்றைக்கும் மழை உண்டு. இன்றைக்கும் மாலை இரவு நேரம் இடி மழை இருக்கும். இது எப்போதாங்க முடிவு பெறும் அப்படின்னா, நாளையில இருந்து மழை இருக்காது. கவலையே படாதீங்க. நாளையில இருந்து நிறைய மாவட்டங்கள் பெருசா மழை இருக்காது, மிதமான மழையா மாறிடும். பெரிதளவு மழை பொழிவு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வட தமிழகத்தில் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். நாளை முதல் கிட்டத்தட்ட தமிழ்நாடு இயல்பு நிலை திரும்ப போகுது. அதனால இன்றைக்கு மட்டும் எங்க மழை இருக்குங்கிறத மறக்காம கேட்டு போங்க. அடுத்ததாக உள் மாவட்டங்கள், இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில சில இடங்களில் கணிசமாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து விட்டு விட்டு பதிவாகும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற இடங்களில் பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நமக்கு நாமக்கல்ல புதுச்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்,
கரூர் மாவட்டங்களில், திருப்பூர், ஈரோடுல ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் தொடர்ந்து மிதமான மழை நீடிக்கும். இன்றைக்கும் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை இது போன்ற இடங்கள்ல பகுதியாக ஆங்காங்கே மழை ஒதுக்கி இருக்கும். உங்களுக்கு நவம்பர் மாதம், அதாவது வடகிழக்கு பருவமழையா இருந்தால் டெல்டா மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட்டே நம்மளால கொடுத்துட முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது தென்மேற்கு பருவமழை, மழை ஒதுக்கி தான் இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் மழை ஓரிரு இடங்களில் பகுதியாக மிதமான மழை பெய்யும். பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னல் காற்றுமே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் மிதமான மழையாகவே தொடரும். நாளை முதல் கொஞ்சம் மழை படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்கு டெல்டாவில். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பகுதியாக மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள், இனி வரும் நாட்களில் மீண்டும் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். ஏதேனும் சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பரவலாக மிதமான மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். ஆகவே தென் மாவட்டங்களில் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்புகள் குறையும். வெயிலுடைய தாக்கம் அதிகமாகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் நம்ம மிக முக்கியமா சொல்றோம். எல்லா இடங்களும் மழை வரப்போறது இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10லேருந்து 15 மாவட்டம் தான் தினந்தோறும் மழை தமிழ்நாட்டிலே வந்துகிட்டு இருக்கு. தென் மாவட்டங்கள் மீண்டும் அதிரடியாக மழை குறையும். ஏற்கனவே நமக்கு மிதமான மழை மட்டும்தான் பதிவாயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை தென் மாவட்டங்கள்ல உருவாகிட்டு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை கிடைத்தாலும் நாளை மறுநாள் முதல் தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மழையினுடைய தீவிரம் குறைய வாய்ப்புகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சியில தினந்தோறும் கனமழை எதிர்பார்க்கலாம். மலைப்பகுதிகள், நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கில் மிதமான மழை பொழிவு நீடிக்கும். அடுத்ததாக குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, தேனி, தென்காசியில மிதமான மழை தொடரும். ஓரிரு இடங்கள் தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் கனமழை கிடைக்கும். அதுதான் நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்குல கனமழை, மற்ற இடங்கள்ல மிதமான மழை. தேனி மேற்குல ஓரளவு நமக்கு மிதமான மழை கிடைக்கும். சில இடங்களில் கனமழையும் இருக்கும். ஆனால் நகர பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே. தென்காசி மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். லேசான மழை மட்டுமே பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டங்கள், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொண்டியில் 38.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு குடவாசல் 7 சென்டிமீட்டர், அருகாவூர் 7 சென்டிமீட்டர், காரைக்காலில் 6 சென்டிமீட்டர், வலங்கைமான் 5 சென்டிமீட்டர், நன்னிலத்தில் 4 சென்டிமீட்டர், செய்யாறில் 4 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 4 சென்டிமீட்டர், சோழவரம் 4 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், நீடாமங்கலத்தில் 3 சென்டிமீட்டர், சிங்கோனாவில் 3 சென்டிமீட்டர், அம்முண்டி பகுதியில் 3 சென்டிமீட்டரும், காவேரிப்பாக்கத்தில் 3 சென்டிமீட்டரும், வால்பாறையில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ஜெயங்கொண்டத்தில் 2 சென்டிமீட்டர், குடிதாங்கி பகுதிகளில் 2 சென்டிமீட்டர், செஞ்சியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, பெலாந்துறை 2 சென்டிமீட்டர், வால்பாறையில் 2 சென்டிமீட்டர், புதுச்சேரியில் 2 சென்டிமீட்டர், குன்றத்தூரில் 2 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 2 சென்டிமீட்டர், பொன்னை அணை 2 சென்டிமீட்டர், செந்தூரை 2 சென்டிமீட்டர், சைதாப்பேட்டை 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, முகலிவாக்கம் 1 சென்டிமீட்டர், திண்டிவனம் 1 சென்டிமீட்டர், அகரம் சீகூர் 1 சென்டிமீட்டர், தரங்கம்பாடி 1 சென்டிமீட்டர், வாலாஜா 1 சென்டிமீட்டர், பெரம்பலூர் 1 சென்டிமீட்டர், செந்தூரை 1 சென்டிமீட்டர், காட்பாடியில் 1 சென்டிமீட்டர், மணல்மேடு பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், வெம்பாக்கம் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், ஆற்காடு பகுதியில் 1 சென்டிமீட்டரும், உத்திரமேரூர் 1 சென்டிமீட்டரும், புதுச்சத்திரம் 1 சென்டிமீட்டர், செங்குன்றம் 1 சென்டிமீட்டர், வடபழனியில் 1 சென்டிமீட்டரும், பன்ருட்டியில் 1 சென்டிமீட்டரும், உளுந்தூர்பேட்டையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், தேக்கடி மற்றும் தஞ்சாவூரில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து இடைவிடாத மழை வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.